கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்றார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கர்த்தர் அன்போடு இந்த வருடத்திலே உங்களை ஒரு விருந்து சாலைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். அநாதி சிநேகம், மனதுருக்கம், அன்பு, கிருபை, இரக்கம் இப்படி எல்லாம் அடங்கி இருக்கிற ஒரு பொக்கிஷ சாலையாகிய விருந்து சாலைக்குள் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பாடலோடு துதியோடு வேத வாக்கியத்தோடு கர்த்தருடைய இனிய பிரசன்னத்தோடு அவர் முகத்தை பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக திருமண காலத்தில் ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் குடும்பத்திற்கோ ஒரு மணவாட்டி ஒரு மணவன் குடும்பத்திற்கோ விருந்துகளை செய்வார்கள். அப்படியானால் ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பாக்கியமுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் சந்தேகத்தோடும் கவலையோடும் போராட்டத்தோடும் கண்ணீரோடும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் போராடி கொண்டிருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. வேதம் சொல்கிறது, உலகம் தரக்கூடாத எனது சமாதானத்தையும் உலகம் தரக்கூடாத எனது சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு நிறைவாய் தருகிறேன் என்று சொல்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏழை வாலிபன் அமெரிக்க தேசத்திலிருந்து ஐரோப்பியாவிற்கு பிரயாணமாய் சென்றாராம். கப்பலில் பிரயாணமாய் சென்றாராம். மிகுந்த கடினமாய் உழைத்து பணங்களை சேமித்து ஒரு கப்பலில் சென்று வருவதற்கான ஒரு டிக்கெட்டை வாங்கியிருந்தாராம். அந்த புறப்படுகிற நாள் வந்தது. அந்த வாலிபன் அந்த கப்பலில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு வேளையும் அவன் தனக்கான ஆகாரத்துக்காக ஒரு ரொட்டி துண்டுகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டே இருந்தான். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4 நாள் ஆனது. ஒரு முதியவர் அவன் 3 வேளையும் அந்த ரொட்டி துண்டுகளையே சாப்பிடுகிறதை கவனித்து பார்த்தாராம். அந்த முதியவர் சற்று அருகில் சென்று அந்த வாலிபனை பார்த்து கேட்டாராம், நீங்களே அந்த நல்ல விருந்து சாலையில் சென்று நல்ல ஆகாரங்களை ஏன் சாப்பிடுவதில்லை? ஏன் நீங்கள் இந்த ரொட்டி துண்டுகளை, அதுவும் காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை நீங்கள் ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த வாலிபன் சொன்னானாம், நான் மிகுமாய் கடினப்பட்டு இந்த பணத்தை சேமித்து இந்த கப்பலில் பிரயாணப்படுவதற்கான டிக்கெட் மட்டும்தான் எடுத்திருந்தேன். இந்த கப்பலில் உணவருந்தக்கூடிய அதற்கான பணம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னானா. உடனே அந்த முதியவர் சொன்னாலாம், நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் எப்பொழுது கப்பலில் செல்வதற்கு ஒரு டிக்கெட்டை வாங்கினீங்களோ அப்பொழுதே நீங்கள் உணவுக்கான பணத்தையும் செலுத்தி விட்டீர்கள். ஸோ இன்றைக்கு நீங்கள் சாப்பிடுகிற இந்த ரொட்டி துண்டுகளை தூர போட்டு விட்டு அந்த விருந்து சாலைக்குள் சென்று நல்ல உணவருந்துகள் என்று சொன்னாராம். என்றைக்கு கர்த்தர் நமக்காக ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டு விட்டாரோ அன்றைக்கு விடுதலை வந்து விட்டது. ஆனால் இன்றும் நாம் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் துக்கங்களோடும் வியாதிகளோடும் போராடி கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை விருந்து சாலைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். முதலாவது, கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய விருந்து எப்படிப்பட்டது என்று பார்த்தால் அது ராஜகுமார்களோடு விருந்து. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீது முழு இஸ்ரவேலருக்கும் ராஜாவாய் மாறின பிறகு என் சிநேகிதனாகிய யோனத்தான் நிமித்தமாக என்னிடத்தில் தயவு பெறத்தக்கவன் யாதொருவன் உண்டோ என்று கேட்கிறார். அப்பொழுது யோனத்தான், அதாவது தாவீதுடைய சிநேகிதனான யோனத்தான், அவருடைய குமாரன், அவருடைய பெயர் மேவிபோசேதேக்கு. அந்த மேவிபோசேதேக்கு 2 கால்களும் முடமான ஒரு நிலைமையில் இருக்கின்றார். ஆனால் தாவீது யோனத்தானை நிமித்தமாக தயவு பெறத்தக்கவர் யாதொரு உண்டோ என்று அழைத்து அந்த மேவிபோசேதேக்கை தாவீது தன்னோடு கூட தன்னுடைய பந்தியில விருந்துக்காக அழைத்து தன்னோடு கூட உட்கார்ந்து பந்தியமர செய்கிறான். அதற்கு அந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மேவிபோசேத் சொன்ன பதில் என்ன தெரியுமா? செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். பல வேளைகளில் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை சொந்த ரட்சகா வைத்து இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் தோல்விகள் வரும்பொழுது, பயங்கள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது இவர் சொல்றார் பாருங்களேன், இந்த மேவிபோசேத்துக்கு ராஜவம்சத்தில் வந்தவர் சவுல், யோனத்தான், மேவிபோசேத்து இந்த பரம்பரையில் வருகிறவர். ஆனால் அவர் சொல்றாரு, நான் செத்த நாயை போல இருக்கிறேன். பல வேளைகளில் பலவீனமான எண்ணங்கள், தோல்வியான எண்ணங்கள், குற்ற மனசாட்சியான எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த வருடத்தில் ஒதுக்கி வைக்க போகிறோம். இன்றைக்கு
தேவன் உங்களை எதற்காக விருந்து சாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா, அன்று மேவிபோசேதேக்கு 2 காலம் மூலமானவர் தான் ஒரு விருந்து சாலைக்கு செல்லக்கூட தகுதியற்றவராய் இருந்தார். இரண்டாவதாக சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீதின் சங்கீதத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி ஈசாயின் ஒரு மனிதனோட வீட்டுக்கு செல்லுகிறார். அந்த ஈசாயின் வீட்டுக்குள் சென்று அவர் ஒவ்வொரு மகனாக அழைக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, இந்த ஈசாயின் குமாரில் ஒருவனை அபிஷேகம் பண்ணு, அவனை ராஜாவை தெரிந்தெடுத்துக் கொள்ளப் போகிறேன். ஈசானை விசாரிக்கும் பொழுது அவர் ஒவ்வொருவாக வருகிறார்கள், எல்லா இராணுவ வீரர்கள், மிலிட்ரிமேன். ஆனால் அந்த ஈசாய் தாவீதை குறித்து சொல்லவில்லை. சாமுவேல் கேட்கிறார், உங்களுக்கு வேற ஏதாவது குமாரர் இருக்கிறாரா? அப்போதான் அந்த ஈசாய் சொல்வாரு, ஆமா எனக்கு ஒரு குமாரர் இருக்கிறார், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவர் சாமுவேல் சொல்வாங்க, உடனே அவனை அழைத்து அனுப்புங்கள். தாவீது வருவாருங்க. கர்த்தர் இவன் தான் என்று சொன்ன உடனே அந்த சாமுவேல் அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து அந்த தாவீதுக்கு மேல வைத்து அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை சார்ந்தவங்க உங்களை விட பலவான்களா இருக்கலாம், செல்வந்தரா இருக்கலாம், வலிமை மிக்கலாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். என் காரியம் இப்படியா இருக்கிறது, இதற்காக ஜெபித்தேன், இன்று வரை அற்புதமே நடக்கவில்லை, அடையாளமே நடக்கவில்லை, அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்லை அப்படின்னு ஏக்கங்கள் மனதில் இருக்கலாம், புலம்பங்கள் இருக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லுகிறார், அந்த தாவீதை ஈசாய் சொல்லக்கூட இல்லை, என் மகன் சொல்லலை, அழைப்பித்து கூட அனுப்பவில்லை. ஆனால் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கனப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல சோர்ந்து போய் கிடக்கிறீர்களோ, எந்த இடத்துல பலவீனமாய் இருக்கிறீர்களோ, வேதம் சொல்கிறது, உன் பலவீனத்தில் என் பலனானது பரிபூரணமாய் விளங்கும். 2023ஆம் ஆண்டுல இந்த அற்புதம் நடக்கவில்லை என்று நீங்க ஏக்கத்தோடு காத்திருந்தால் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அற்புதம் செய்வதற்கு ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுது போதும் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக, அந்த யூடியூபுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. அந்த அற்புதம் என் கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும், நீங்க மட்டும்தான் செய்ய முடியும் ஆண்டவரே. மனிதர்களால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறதே. அன்று எங்கேயோ ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றினீரே, அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில எனக்காக, என் கணவருக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைக்காக இந்த நாளில நீங்க செய்து முடிக்க போகிறதுக்காய் நன்றி. அம்மா, நீங்க தைரியமா சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் எந்த நோக்கங்களை, எந்த திட்டங்களை, எந்த தீர்மானங்களை வைத்திருக்கிறாரோ அதை அவரே செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மேல ஒரு புது எண்ணெயை ஊற்ற போகிறார், ஒரு புது அபிஷேக தைலத்தை ஊற்ற போகிறார். எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா கட்டுகள், எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போக போகிறது. வேதம் சொல்லுதே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். உங்கள் வெள்ளியோ உங்கள் பொன்னையோ கர்த்தர் கேட்கவில்லைங்க, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறதா? உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். சரியான நபரை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் மட்டும்தான் உயர்த்த முடியும். அவர் மட்டும்தான் எண்ணெயை, நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் ஓடுவதற்கான ஒரு புது அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தால் நுகங்கள் முறியும், அக்கினினால் ஜெயம் எழும்பும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் சென்ற பொழுது அந்த தாவீது தலைக்கு மேல அவர் கொண்டு சென்ற அந்த அபிஷேக எண்ணெயை ஊற்றினாராம். அந்த எண்ணெய் தான் பிற்காலத்தில் தாவீது ராஜாவாய் மாறுவதற்கு அடையாளமாக இருந்தது. இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்கள் மகனுடைய வாழ்விலே, மகளுடைய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பெற்றோரின் வாழ்விலே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வேலைகள் குறித்த காரியத்தில், ஒருவேளை வெளிநாடு செல்ல வேண்டும், எனக்கு விசா ப்ராசஸ் லேட் ஆகுது அப்படி நிறைய பேர் சொல்றீங்களே, இந்த மாதிரி காரியங்களில் கர்த்தருடைய கரம் இறங்கி உலகத்தின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்துமத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொன்றையும் கர்த்தர்
கொடுக்க போகிறார். மூன்றாவது பாருங்க, ஒரு விருந்து. தகப்பன் வீட்டில் அந்த விருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கெட்ட குமாரன் தன் தகப்பனை விட்டு அந்த சொத்துக்களை ஏமாற்றி வாங்கி கொண்டு சென்று விட்டார். ஆனால் தகப்பனோ தன் குமாரன் எப்பொழுது வருவான் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நாம கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தான், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல போயிருந்தான், ரொம்ப தூரம் இருந்தா நம்ம எப்ப கிட்ட வருவோம், கர்த்தரண்டை எப்ப வருவோம், தொழுது கொள்ள எப்ப வருவோம், ஆராதிக்க எப்ப வருவோம், எல்லாவற்றையும் விட்டு எப்ப வருவோம் அப்படின்னு ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார். இந்த தகப்பன் தன்னுடைய இளைய குமாரன், அதாவது நம்ம கட்டக்குமாரன் சொல்றோம், அந்த தகப்பனுக்கு அவனுடைய இளைய குமாரன், இந்த இளைய குமாரன் எப்பொழுது வருவான் என்று அந்த தகப்பன் காத்துக்கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய பலனை தருகிறார், புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார், புதிய சத்துவத்தை தருகிறார். எந்த விஷயத்துல சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை தந்து பலன் இல்லாதவனுக்கு பலனை உருவாக்கி தருகிற தேவன். நாள் ஒன்று வந்தது, வேலை ஒன்று வந்தது. அந்த இளைய குமாரன் யோசித்தான், ஐயோ அவன் எல்லாவற்றையும் அழித்து போட்டான், ஆஸ்திகளை அழித்து போட்டான், எல்லா செல்வங்களையும் அழித்து போட்டான். அவன் பசி கொடுமை வந்து விட்டது. அவன் நினைக்கிறான், ஐயோ என் தகப்பன் வீட்டிலே அநேக வேலைக்காரர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கப்படுகிறதே, இங்கோ இந்த பன்றி சாப்பிட தவிடு கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைக்கும் பொழுது அப்பதான் அவன் அந்த தகப்பனின் அன்பை உணர்ந்தான். அந்த தகப்பன் இடத்துல மீண்டும் திரும்பி போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், அந்த இளைய குமாரன் தகப்பனை பார்ப்பதற்கு அவன் மனமற்ற சூழ்நிலையில் வேதனையோடு எல்லாவற்றையும் இழந்து தூரத்தில் வருகிறானா. இந்த தகப்பன் பார்த்தாரா, அந்த மகன் தூரத்தில் வருகிறானா, ஓடி போய் இந்த தகப்பன் அந்த மகனை கட்டி கொண்டாரா, முத்தமிட்டாரா, அழுதாரா. ஒருவேளை கர்த்தருக்கு தூரமாக போயிருந்தான், கொஞ்சம் கிட்ட வந்தா ஆண்டவன் சொல்லுவாராம், ஓடி வருவாராம், அணைத்துக் கொள்வாராம், நம் பாவங்களெல்லாம் மன்னிப்பாராம், புது கிருபை தருவாராம், புதிய ஆசீர்வாதத்தை தருவாராம். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய பாவங்களோ எண்ணங்களோ சிந்தனைகளோ யோசனைகளோ கேரக்டர்ஸோ தடையா இருக்கலாம். அதை தான் அபிஷேகத்தால கர்த்தர் உடைக்க போகிறார். இந்த இளையகுமார் வந்தார், தகப்பன் ஓடினார், கட்டி தழுவினார். உடனே அந்த தகப்பன் என்ன சொல்றாரு, அவர்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறான். என் மகன் காணப்பட்டான், இவனை எழுந்து விட்ட திரும்ப கிடைத்தான், இவனுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அந்த தகப்பன் சொன்னாராம். அப்போ அந்த தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்ததோ, எவ்வளோ சமாதானம் இருந்ததோ, தன் மகன் கிடைத்து விட்டான் என்ற மட்டற்ற மகிழ்ச்சி அந்த தகப்பனுக்கு இருந்தது. அப்படிதான் கர்த்தர் கூட ஒருவேளை தூரம் போயிருந்தான், கர்த்தர்கிட்ட வரும்போது என் அண்டை வந்த ஒருவனையும் நான் புறம்பை தள்ளுவதே இல்லை என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு விருந்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், விருந்து சாலைக்கு அழைத்து செல்ல ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம தான் இஸ்ரவேல் ஜனங்க கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். பாருங்களேன், அப்படி வழி நடத்தும் போது அந்த டிராவல் டு கேனான், அந்த வனாந்தர வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நல்ல மன்னாவை தருவாராம். அந்த மன்னாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மன்னா வெண்மை நிறமா இருந்தது, கொத்துமல்லி அளவா இருந்தது, அந்த ருசி எப்படி இருந்தது, தேனிட்ட பணியாரத்தை போல் இருந்தது. ஒருபுறம் இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க, மறுபுறம் என்ன சொல்றாங்க, நாங்கள் வெங்காயத்தை சாப்பிட்டிருப்போம், வெள்ளைப்பூண்டை சாப்பிட்டிருப்போம், கொம்மட்டிக்காயை சாப்பிட்டிருப்போம், இப்படி முறுமுறுக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தருடைய காரியத்தில் முறுமுறுப்பு இல்லாமல், ஆண்டவரே நீ மன்னாவை தந்தாலும் சரி, நீ எதை தந்தாலும் சரி, ஆண்டவரே விருந்து சாலைக்குள் என்னை அழைத்து சொல்லும், இந்த வருடம் முழுவதும் என்னை நடத்தும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எனக்கு தாரன் கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சாதாரண உணவகத்துக்கு அல்லங்க, விருந்து சாலைக்கு அழைத்து செல்ல வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டுல நீர் எங்களோடு கூட வாருங்க ஆண்டவரே. நீர் எங்களை இந்த ஆண்டில விருந்து சாலைக்கு அழைத்து செல்கிற ஒரு தேவனாக இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சி வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற, யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளை மாற்றுவீராக. வேதம் சொல்லுகிறதே, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய நன்மைகளான உன்னத கிருபைகளை தாரும், அபிஷேகத்தாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் அக்கினினாலும் நீர் நிரப்பும்படியாய் கர்த்தாவே, தரிசன வல்லமைகள், சொப்பன வல்லமைகள், தீர்க்கதரிசன வல்லமைகள் ஒருவருக்குள்ளாய் உருவாகட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அது ஒன்றுமே வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியானா இதுவரை கண்ட துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகள்
சான்றுகளையும் உருவாக்கி தருகிற உன் தேவனாகிய கர்த்தர் அடிச்சிருங்க ஆண்டவரே. புதிய காரியங்கள், பெரிய காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் ஒவ்வொரு வார்த்தை தோன்றட்டும் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை எழுப்புங்க. உங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.